நம்ம ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணி 40 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஒரு வேலை கொடுத்தாலும் மக்களுக்கு திருப்தியாக நல்லா கொடுக்கணுன்றதால நம்ம 40 வருஷமா மதிய உணவு மட்டும் தான் மக்களுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இந்த கடையில் ரொம்ப வருஷமா சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஒரு 10 வருஷமா சாப்பிட்றேன். இங்க வந்து நான் 30 வாட்டிக்கு மேல வந்திருப்பேன். பாண்டிச்சேரின்னு வந்தோம்னா நான் இங்கே தான் வந்து சாப்பிடுவேன். The food here is very fresh. The seafood here is very fresh. So all seafood lovers can enjoy the non-veg meals here. Cost is also reasonable. சாப்பிட்றதுக்கு எல்லாமே ரொம்ப டேஸ்டியான ஃபுட் தான். வந்து சாப்பிடுங்க, எப்பயுமே நல்லா தான் இருக்கும். We would recommend coming to Shanti Mess for your lunch. பாண்டிக்கு வந்தா நீங்க கண்டிப்பா சாந்தி மெஸ் ட்ரை பண்ணி பாருங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பாண்டிச்சேரிக்கு தான் வந்திருக்கோம். இங்கே என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா? இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா கடந்த 40 வருஷத்துக்கு மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஹோட்டலில் பாண்டியில் தெரியாதவங்களே இருக்க முடியாது, அந்தளவுக்கு ரொம்பவும் ஃபேமஸான ஹோட்டலுங்க இது. இந்த ஹோட்டலோட நேம் சாந்தி மெஸ். வாங்க இந்த ஹோட்டலை பற்றி மக்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த ஹோட்டலோட ஓனர் என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க வீடியோக்குள்ளே போகலாம். கோயம்புத்தூர்லேருந்து வர்றேன். பாஸ்ட் 3 இயர்ஸாக நான் சோலோ ட்ராவலர். ஸோ இங்கே பாண்டிச்சேரின்னு வந்தோம்னா நான் இங்கே தான் வந்து சாப்பிடுவேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் மீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸ்ஸு. ஸோ பர்டிகுலராக வந்து மீன் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது இல்லாமல் அவங்களோட எறா தொக்கு புட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மஸ்ட் ட்ரைன்னு சொல்லலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹோட்டல் இன் பாண்டிச்சேரினா சாந்தி மெஸ் தான். ஸோ நான் இங்கே எப்போவுமே வந்தேன்னா இங்கே தான் மதியானம் லஞ்ச் வந்து நான் எடுத்துக்குவேன். விலையும் கம்மியாக இருக்குது, ஐட்டமும் நிறையா இருக்குது, குவாலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஸோ எல்லாரும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கடையில் ரொம்ப வருஷமா சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஒரு 10 வருஷமா சாப்பிட்றேன். எல்லா ஃபுட்டுமே நல்லா இருக்கும். எல்லாம் ஹோம்லி ஃபுட் தான். எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். எல்லாமே 100 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். இன்னைக்கு வந்து தவா எறா சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃபிஷ்ஷு நல்லா இருக்கும். சிக்கன் ஃப்ரை எல்லாமே நல்லா இருக்கும். எது எடுத்தாலும் நல்லா தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. சாப்பிட்றதுக்கு எல்லாமே ரொம்ப டேஸ்டியான ஃபுட் தான். வந்து சாப்பிடுங்க, எப்பயுமே நல்லா தான் இருக்கும். ரொம்ப வருஷமாக சாப்பிட்றோம். இந்த ஃபிஷ் குவாலிட்டிலாம் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். டெய்லியும் ஃபுட் டெய்லியும் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஒன்றும் ப்ரிசர்வேஷன் எதுவுமே இருக்காது. ஃப்ரெஷ்ஷான சீ ஃபுட்ஸ் தான் இப்போ கிடைக்கும். டெய்லியும் கிடைக்கிறது, டெய்லியும் கொடுப்பாங்க. டேஸ்டியாக இருக்கும். எல்லாரும் வந்து சாப்பிடுங்க. இங்க வந்து நான் 30 வாட்டிக்கு மேல வந்திருப்பேன். லைக் உங்களுக்கு வந்து ஒரு லோக்கலா தமிழ் ஃபுட் சாப்பிடணும்னா, ஒரு சீ ஃபுட் சாப்பிடணும்னா கண்டிப்பா சாந்தி மெஸ் கண்டிப்பா நீங்க வந்து குவாலிட்டியும் நல்லா இருக்கும். பிளஸ் இங்க எல்லாமே லேடிஸ் குக் பண்றதுனால அப்படியே ஹோம்லி ஃபுட் மாதிரியே இருக்கும். உங்களுக்கு வந்து இங்க கீரை குழம்பு வந்து மஸ்ட். லைக் அது நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணணும். அது கூட நீங்க ஃபிஷ் ஃப்ரை எப்பவுமே சேஞ்ச் ஆகும். ஏன்னா சீசனுக்கு பொறுத்து அந்த ஃபிஷ் ஃப்ரை அவங்களுக்கு வரும். அப்புறம் ப்ரான் தொக்கு சூப்பரா இருக்கும். அந்த ப்ரான் தவா ஃப்ரையும் சூப்பரா இருக்கும். ஸோ அது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். இங்கே லைக் எப்பவுமே ஃப்ரெஷ், இங்கே ஃப்ரோசனே அவங்க தரமாட்டாங்க. அதுக்காகவே எங்களுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். லைக் அவங்க வரதா இருந்தால் நீங்கள் ஒரு 12 மணிக்கு அதுமாரி வாங்க. 12:30க்கு அப்புறம் வந்தால் ரொம்ப கூட்டம் ஆகிடும். லைக் அதனால நீங்கள் கொஞ்சம் ஏர்லி வந்தால் கொஞ்சம் ஃப்ரீயாக சாப்பிட்டு போகலாம். பாண்டிக்கு வந்தால் நீங்கள் கண்டிப்பாக சாந்தி மெஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். Hello everyone. So this is my second visit to Shanti Mess, and I have been before, and it is very good if you are a fan of seafood. So you can try fish fry, and the prawns are very good here. The meals is very satisfactory. So all seafood lovers can enjoy the non-veg meals here. So it's a good experience to have a good food here. So if you guys are loving to have a good lunch for non-veg, you can visit this Shanti Mess. Thank you. So it really feels like authentic Tamil food here. I feel like I'm eating at home only. I'm a college student staying away from home, so it actually feels very comfortable when I come here. And I love their sura puttu, I love their fish fry, and the ingredients feels very fresh, like unlike other places. Cost is also reasonable, so yeah, they really love it. Overall, it's a good option for everyone. Please visit Shanti Mess. Hi, we've been visiting Shanti Mess for a few months right now, and the food here is very fresh. The seafood here is very fresh. It gives a feel of home whenever we eat the food from here, and it gives so much comfort, and it's a comfort place for us right now. So overall, Shanti Mess is a place where you can get good food for affordable rate, and it's always a place you can come back to. So we would recommend coming to Shanti Mess for your lunch.
வணக்கங்க, என் பேர் பிரதீப் குமார். நம்ம கடை தான் சாந்தி மெஸ், நெல்லித்தோப்பு சிக்னல்ல பாண்டிச்சேரியில் இருக்கு. நம்ம கடை பார்த்தீங்கன்னா வாரத்தில் 6 நாள் மட்டும்தான், திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் தான். ஞாயிற்றுக்கிழமை கடை லீவு. நம்ம டைமிங் பார்த்தீங்கன்னா 12லேருந்து 3 மணி வரைக்குங்க. நம்மக்கிட்ட வெஜ் மீல்ஸும் இருக்குது, நான்வெஜ் மீல்ஸும் இருக்குது, பார்சலும் இருக்குது. நம்ம கடை மீல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பாட்டோட விலை 100 ரூபா. சாப்பாட்டில் வந்து முட்டை, கூட்டு, துவையல், ரைஸ் வந்து கீரை வரும், மீன் குழம்பு இருக்கும், கறி குழம்பு இருக்கும், சாம்பார் இருக்கும், ரசம், மோர். இதுதான் மீல்ஸோடைய பேக்கு. சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா மீன் ஃப்ரை இருக்கும், மீன் புட்டு இருக்கும், சிக்கன் ஃப்ரை இருக்கும், ஃப்ரானு, தவா ஃப்ரானு இருக்கும். சைட் டிஷ் வந்து மினிமம் 80லேருந்து 100க்குள்ளே இருக்கும். நமக்கு எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கி சாப்பிட்டுக்கலாம். நம்ம ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணி 40 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அப்பா அம்மா முத ரொம்ப சின்னதாக ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ வாடிக்கையாளர் சப்போர்ட்டால் இந்த அளவுக்கு வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது எனக்கு. இப்போ அம்மா அப்பா கூட நம்ம ஒர்க்கர்ஸும் நானும் சேர்ந்து பண்ணுறோம். நம்ம கடையில் மெயினாக பார்த்தீங்கன்னா மீல்ஸ் மட்டும்தான். நம்ம டிஃபனோ நைட்டோ நம்ம வந்து பண்ணுறது கிடையாது. நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன் நீங்கள் காலையிலே நைட்டும் பண்ணுங்களேன்னு. நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா மதியம் மட்டும் தான் நம்ம பண்ணுறோம். ஏன்னா நம்ம மார்னிங் வந்து மார்க்கெட்டுக்கு போயிட்டு வேலை கொஞ்சம் மீன் வாங்குற வேலை நமக்கு இருக்கும், ரெடி பண்ணணும். ஆனால் நம்ம காலையிலே நேரம் நம்மளால பண்ண முடியல. ஒரு வேலை கொடுத்தாலும் மக்களுக்கு திருப்தியாக நல்லா கொடுக்கணுன்றதால நம்ம 40 வருஷமாக மதிய உணவு மட்டும்தான் மக்களுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். கடந்த 40 வருஷமாக மக்களுடைய சப்போர்ட்டும் மக்களுடைய ஆதரவால் தான் நம்ம கடை நல்லபடியாக போயிட்டுருக்கு. மேலும் மேலும் சப்போர்ட்டில் மக்கள் நமக்கு கொடுக்கணும், நல்லபடியாக கடை வளரணும். நன்றி, வணக்கம்.